Amen. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's such a joy and honor to be here. இந்த இடத்துல இருப்பது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. I traveled all over the world. நான் உலகம் முழுவதும் நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். In May, the end of May, I went to Europe. நான் கடைசியா வந்து ஐரோப்பா தேசத்துல இருந்தேன். Then I came here to India. பிறகு நான் இந்திய தேசத்துக்கு வந்தேன். Then I went to Uganda and Rwanda. திருப்பியும் நான் வந்து யுகாண்டாவுக்கும் ருவாண்டாவுக்கும் போய் சென்றேன். In all these places I ministered and preached the gospel. இவைகள் எல்லா தேசங்களிலும் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் போதித்தேன். It's such a joy and honor to minister the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது அவ்வளவு கனமாகவும் மரியாதையாகவும் மகிழ்ச்சியுமாக நான் கருதுகிறேன். In Uganda I got very sick. யுகாண்டா தேசத்திலே நான் பிரசங்க பண்ணி கொண்டிருக்கும் போது there are so many times when I do ministry அநேக சமயங்களிலே நான் அந்த ஊழியத்துக்கு சென்றிருக்கிறேன். where I asked the Lord, நான் கர்த்தரை பார்த்து கேட்டேன், Lord, why can't ministry be easier? ஆண்டவரே, ஏன் ஊழியமானது ஒரு சுலபமாக இல்லை, ஒரு எளிமையான இல்லை நான் கேட்டேன். Lord, why can't following you be easier? ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவது ஏன் ஒரு எளிமையாக இல்லை நான் கேட்டேன். But I am always reminded, my grace is sufficient for you. அப்பொழுது நான் எனக்குள்ளாக நினைத்து கொண்டது என்னன்னு கேட்டீங்களா, கர்த்தர் பேசின வார்த்தை தான், என்னுடைய கிருபை உனக்கு போதும். When Apostle Paul was struggling in his life, அப்போஸ்தலன் பவுல் வந்து இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில வந்து போராடி கொண்டிருந்த போது he cried out to God. அவர் கர்த்தரை பார்த்து கதறினார், Lord, remove this thorn in the flesh from me. ஆண்டவரே, என் மாம்சத்தில் இருக்கிற இந்த முள்ளை கொஞ்சம் அகற்றி போடும், எடுத்து போடும் என்று கேட்டார். But God told him, my grace is sufficient for you. ஆனால் தேவன் என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். Why does God allow us to go through struggles in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் கஷ்டங்கள் காரியத்தை நம்ம கடந்து வரும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்? Even when we do everything God calls us to do, problems still come. அதாவது நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம், தேவனை அழைத்தோம், இருந்தாலும் கூட கர்த்தருக்காக வாழ்ந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. The reason why இதெல்லாம் எதனால, என்ன காரணம் என்று கேட்டால், is because if we do things in our own strength, நம்முடைய சொந்த பலத்தினால நாம் ஒரு வேலையை செய்வோமானால் there is no need for God. தேவனே நமக்கு தேவையில்லை என்று தான் சொல்ல முடியும். We can only accomplish God's will தேவனுடைய சித்தம் நோக்கத்தில் நாம் இருக்கும்போது மாத்திரம் with God's strength in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். If you can complete God's calling with your own strength, உங்களுடைய சொந்த பலத்தினால நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவதோ இல்ல கர்த்தருக்காக ஏதாவது செய்வதாக இருந்தால், then that is not your calling. அது வந்து உங்களுடைய அழைப்பு அல்ல. God's presence must be with you to accomplish his will. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். Today I want to talk to you about a man in the Bible. இன்றைக்கு ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட போதிக்க போகிறேன். Who could not accomplish God's will without God's strength. தேவனுடைய பலன் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது என்ற ஒரு தலைப்பின் கீழாக. Who is this man? யார் அந்த மனுஷன் அந்த மாதிரி செய்தவன்? This man is Noah. நோவா என்ற நபர். In America, அமெரிக்கால there is a phrase that we say, there's a term. ஒரு சொற்றொடர், நம்ம ஒரு வார்த்தை நாங்க சொல்வது உண்டு அமெரிக்கால. It's GOAT, goat. GOAT, goat. It means greatest of all time. எல்லா சமயத்திலையும் மிக பெரிதானதுன்னு அர்த்தம். People will ask, ஜனங்க கேட்பாங்க, who is the goat, greatest of all time? எல்லா டைமிலும் மிக பெரியவராக இருக்கிற கோட் யாருங்கன்னு கேக்குறது உண்டு. If you ask anyone, நீங்க யாராவது ஒருத்தர் இப்படி கேட்டா they will tell you அவங்க சொல்லுவாங்க, the greatest in space is Elon Musk. எலன் மஸ்க் என்ற நபர் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரியதான நபர் என்று சொல்லுவாங்க. The greatest in software is Bill Gates. சாஃப்ட்வேர்ல யாருக்கு பெரிய ஆளு கேட்டா பில் கேட்ஸ் என்று சொல்லுவாங்க. The greatest in business, தொழில்ல யார் மிக பெரியவர் என்று கேட்டால் is the Amazon. அமேசான் என்று சொல்வாங்க. Amazon founder Jeff Bezos. இந்த மாதிரி அமேசான் போன்ற நபர்கள் சொல்வார்கள். Who is the best cricketer? They say Kohli, Virat Kohli. யார் இந்த கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான்னு கேட்டா விராட் கோலின்னு சொல்லுவாங்க.
Throughout the world, இந்த உலகம் முழுவதிலும் பாத்தீங்களானா we all want to find who is the best. அதாவது உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் யாரு சிறந்தவர், யாரு மிக பெரியவர், யாரு பெரிய ஜாம்பவான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. Even in our own life, நம்முடைய சொந்த வாழ்க்கையில கூட எடுத்துக்கொண்டா we all want to be the best. நாம் ஒரு சிறந்த ஜாம்பவானாக மிகப்பெரிய ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வோம். But being the best is not what impresses God. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரியதான இருக்கிறது, சிறப்பா இருப்பது கர்த்தருடைய காரியம் அல்ல. What impresses God? ஏன் அது அப்படி இல்லை என்று கேட்டா, What makes God happy? தேவன் எப்போ சந்தோஷமா இருக்கிறார்? Is simple obedience. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கீழ்ப்படிதல்ல தான் தேவன் சந்தோஷமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். Noah was a man who built a great big ark. கவனிங்க, நோவா என்பவர் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். How did he do it? எப்படி அவர் செய்தாரு? He did it by simple obedience. சாதாரணமா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்தார். Look at Noah. நீங்க நோவாவை பாருங்க. He has no degree. அவருக்கு எந்த விதமான பட்ட படிப்பு கிடையாது. He has no contacts. எந்த தொடர்பும் கிடையாது. He has no money. எந்த பணமும் அவர்கிட்ட கிடையாது. He doesn't have any equipment. எந்த விதமான உபகரணங்களும் இதெல்லாம் செய்யறதுக்கு கிடையாது. No earth movers can move anything. How is Noah going to build the ark? அப்போ எந்த விதமான யுக்தி இல்லாமல், உபகரணம் இல்லாமல் எப்படி நோவா பேழையை ஆயத்தம் பண்ணியிருக்க கூடும்? God gives him the instructions. தேவன் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சில விதமான அறிவுரைகளை கர்த்தர் சொன்னார். Even more than that, இன்னும் அதிகமாக சொல்ல போனா, how are the animals going to come into the ark? எப்படி அந்த மிருகங்கள், அந்த பிராணிகள்லாம் உள்ள வரும்? He has no degree in zoology. கவனிங்க, இந்த உயிரியல் என்ற ஒரு பட்ட படிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பட்டம் அவர் பெற்றுக்கொள்ளாதவர். He is just a simple ordinary man. சும்மா ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் அவர். Yet Noah obeys the Lord. இதெல்லாத்திலும் மத்தியிலும் நோவா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். In Hebrews 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, it's a chapter called the Hall of Faith. அதாவது விசுவாச வீரர்கள் என்று, விசுவாச புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம் அது. In that chapter alone, அந்த அதிகாரத்துல மாத்திரம் we see all the great people of faith. பெரிய பெரிய தேவனுடைய விசுவாசிகள், விசுவாசத்துல வீரராக இருந்தவர்களை நம்ம காணிக்கலாம். Why are they great? ஏன் அவர்கள் பெரிய பெரிய விசுவாசிகளாக இருந்தார்கள்? Not because they were great thinkers. ஏதோ ஒரு நல்லா யோசித்து சிறந்தமாக சிந்திக்கிறவர்களாக நிமித்தம் அல்ல. Not because they were great fighters or conquerors. ஏதோ நல்ல போராட்டம் செய்து ஒரு நல்லதை ஜெயிக்கிறவர்களாக இருந்ததனால் அல்ல. Not because they were great rulers. ஏதோ ஒரு பெரிய ஆளுகை செய்த ஒரு அரசாட்சி நடத்துறவர்களாக இருந்ததால் அல்ல. They were great because they believed in God. அவர்கள் எல்லாரும் தேவனை விசுவாசித்தாங்க, பாத்தீங்களா? அதனால மிகப்பெரியவர்களாக இருந்தார்கள். Hebrews chapter 11 verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டால், by faith Noah, being warned by God concerning the events unseen, constructed an ark for saving his household. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். Noah became an heir of righteousness. கவனிங்க, நீதிக்கே ஒரு சுதந்திரவாளியாக நோவா மாறினார். And it comes by faith. இதெல்லாம் எதனால எப்படி வந்தது கேட்டா விசுவாசத்தின் மூலமாக தான். Why is Noah great? ஏன் நோவா ஒரு மிகப்பெரியவனாக இருந்தார்? Is by his faith. அவருடைய விசுவாசத்தினால தாங்க. If you will go to Genesis 6:11, அந்த ஆதியாகமம் 6:11ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்ப்பீர்களானால், it says the earth was corrupt in God's sight. அங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக பூமியானது சீர்கேடாக இருந்தது. The earth was filled with violence. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. And God looked at the earth. தேவன் அந்த பூமியை பார்த்தார். And all flesh were corrupted. எல்லா மாம்சமான யாவரும் சீர்கெட்டு போயிருந்தார்கள். So God says to Noah, உடனே நோவாவை பார்த்து தேவன் சொன்னாரு, I am going to end all mankind. நான் இந்த மாம்சமான யாவருக்கும் முடிவு கட்ட போறேன். I will destroy the earth. நான் இந்த பூமியை கொடுமையால் நிறைந்து அழிக்க போகிறேன். Now he commands Noah, பிறகு நோவாவை பார்த்து ஒரு கட்டளை கொடுத்தார், make an ark of gopher wood. இந்த மாதிரி ஒரு கோப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு.
make rooms in the ark அதுக்குள்ள வந்து பெரிய பெரிய அறைகளை ஏற்படுத்து and cover it with pitch. அதுல வந்து இந்த ஒரு ஜன்னலை போட்டு முடத்தினால போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி வையின்னு சொன்னார். The length is going to be 300. இந்த மாதிரி 300 அடி நீளத்துக்கு அது பேழை இருந்தது. Its breadth will be 50 மேலும் 50 அடி அகலத்துக்கு அது பேழை இருந்தது. and height will be 30 cubits. உயரம் வந்து 30 முழ ஆழமா இருந்தது. Then make a roof for the ark அதுக்கு ஒரு ஜன்னல் மேல் தட்டு வரை முடத்தில போட்டிருந்தார். and make a door for the ark on the side. மேலும் சைடு ரெண்டு பக்கத்துல வந்து கதவுகளை ஏற்படுத்துன்னு சொன்னார். Make 3 decks. அதாவது 3 தட்டுகளை ஒவ்வொரு அடுக்கா வெயின்னு சொன்னார். I am going to flood the earth with water. நான் வந்து தண்ணீர் ஜலப்பிரவாகத்தின் மூலமாக இந்த பூமியில நான் வர வைக்க போகிறேன்னு சொன்னார். And all flesh will be destroyed. எல்லா மாம்சமான யாவரும் அழிந்து போக போறார்கள், சாக போறார்கள்ன்றார். But all living flesh you shall bring into the ark. இந்த மாம்சம் 2 of every kind. ஒவ்வொரு ஜாதிக்கு ஏத்த மாதிரி இருக்கிற எல்லா விதமான மிருகங்கள் பிராணிகளை நீ வந்து பேழைக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னார். All birds and animals you must take into the ark. ஒவ்வொரு பறவைகள் இருந்தும் ஜாதியாக நீ பேழைக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னார். You must also take every food that is supposed to be eaten. மேலும் உணவு சாப்பிடுவதற்கு வேண்டிய உணவுகளை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். And you shall eat it and give to the animals as well. பிறகு நீ அதெல்லாம் சாப்பிட்டு உள்ள நீ ஜலப்பிரவாகத்தை அந்த பேழைக்குள்ள செல்ல வேண்டும் என்று சொன்னார். Now here is the most important verse. பாருங்க இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது. Verse 22. 22ஆம் வசனத்துல பாருங்க. Noah did this. நோவா அப்படியே செய்தான். And he did all that the Lord commanded him. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Noah didn't partially obey God. கவனிங்க, பாதியாக இப்படியும் அப்படியுமாக நோவா வந்து தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. He fully obeyed the Lord. முழுவதுமாக முழு இருதயத்தோடு கூட தேவனுக்கு நோவா கீழ்ப்படிந்தான். God gave Noah specific instructions. தேவனுக்கு குறிப்பான இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் என்றதான ஒரு சில அறிவுரைகளை தேவன் சொல்லியிருந்தார். He didn't say just build the boat. ஏதோ சும்மா ஒரு பேழையை ஆயத்தப்படுத்துப்பா, படகு ஆயத்தப்படுத்துப்பா, ஏனோ தானோ பண்ணுப்பான்னு சொல்லவில்லை. He told him how big. எப்படி கட்டணும். He told him which food and which animal to bring. எந்தெந்த பிராணிகள் எந்தெந்த மிருகங்களை உள்ள கொண்டு வரணும். He told him exactly how to construct it. எந்த மாதிரி எவ்வளவு அளவு உயரம் இப்படி எல்லாம் பண்ணணும் என்று அதே மாதிரி நோவா கட்டி முடித்தார். All Noah had to do நோவா செய்ய வேண்டியதெல்லாம் என்னவா இருந்தது கேட்டா was just obey the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. Whatever the Lord gave him. ஆனா அவருக்கு கர்த்தர் என்னென்னலாம் வார்த்தை சொன்னாரோ அவ்வளவுதான் கீழ்ப்படிந்துட்டார். Even the wood இந்த உலகம் இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையில பாத்தீங்களா கூட. And he did what God called him to do. ஆண்டவர் என்ன எப்படி செய்ய சொன்னாரோ செய்து முடிச்சிட்டார். So many times in our lives अनेक நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்களானா we want to add to the calling of God. We want to add to God's நம்ம calling. தேவன் என்ன சொன்னாரோ அதோடு கூட சேர்த்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். God may call you to some people. தேவன் வந்து ஒரு சில பேருக்கு இந்த செய்யன்னு சொல்லிருப்பாரு. So you say if God's calling me to Africa, ஆண்டவர் வந்து ஆப்பிரிக்காக்கு என்ன கூப்பிட்டாரு, then I must build a huge church in Africa. அந்த இடத்துல ஒரு பெரிய சபை ஆப்பிரிக்கால கட்டணும் இருந்தார். I must get the best car. அங்க ஒரு நல்ல சிறந்த ஒரு கார் வேண்டும். No, my dear friends. என் அன்பான சகோதர சகோதரிகளே சிநேகிதர்களே அப்படி எல்லாம் கிடையாது. It's not bad to have those things. அந்த மாதிரி காரியங்களை பெற்றுக்கொள்வது கொண்டிருப்பதெல்லாம் தப்பான காரியம் அல்ல. But you must first do what God called you to do. ஆனா முதலாவது தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை கீழ்ப்படிவதற்கு நீங்க முன் வர வேண்டும். When Jesus came to earth, இயேசு இந்த பூமிக்கு வரும்போது he was the king of the universe. அவரே வந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினவராக இருந்தார். He could have had anything he wanted. எதை வேண்டுமானாலும் அவர் பெற்றிருக்கலாம், எதை வேண்டுமானாலும் அடைந்திருக்கலாம். Yet Jesus only followed the will of his Father. ஆகிலும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்தார், அதை மாத்திரம் அவர் பின்பற்றினார். You know, I wonder. கவனிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். Why didn't Jesus come to India? ஏன் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வரவில்லை? Or why didn't Jesus go to America? ஏன் இயேசு கிறிஸ்து அமெரிக்காவுக்கு போகவில்லை? Or why didn't Jesus come in 2025? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த 2025ல வரல? Why was he born there in Israel? ஏன் இஸ்ரவேல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு? At that specific time. அந்த டைம்ல அது அந்த நேரத்துல ஏன் பிறந்தாரு? We can all question these things. இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கலாம். But yet Jesus did only the will of his Father. ஆகிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து செய்ய வந்தார், அதுதான் செய்தார். Jesus only stayed in Israel. இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல்ல மாத்திரம் தான் சுற்றி கொண்டிருந்தார். Because he knew where his calling was. He knew his calling. அவருடைய அழைப்பு என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார்.
A Samaritan woman came to Jesus. ஒரு சமரிய ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது And she asked Jesus for a miracle. ஒரு அற்புதத்தை இயேசு கிட்ட கேட்டா. And Jesus told the woman, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, I am called to the lost sheep of Israel. நான் வந்து இப்படியாக இழந்து போன காணாமல் போன ஆடுகளுக்காக தான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். How hurt that woman must have அப்ப அந்த been. ஸ்திரீ வந்து இயேசு இந்த மாதிரி பதில் கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கு என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. But she said, I only want the crumbs from your table. இருந்தாலும் அவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, மேஜையில் இருந்து கீழே விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிக்கு தின்னலாமே, அது கொடுத்தா போதும் கேட்டா. And so Jesus blessed her. உடனே இயேசு கிறிஸ்து அங்க But Jesus was showing everyone ஆனாலும் இயேசு அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன அவர் காட்டுறார் கேட்டா, that he will not stray away from the calling of God. அவர் வந்து தம்முடைய அழைப்பை விட்டு அவர் தூரம் போகவில்லை, அழைப்பை விட்டு இறந்து போகவில்லை. My dear friends, என் அன்பான சிநேகிதர்களே, what is your calling? அந்த அழைப்பு என்றால் என்ன? What is your calling? நீங்க ஏன் அழைக்கப்பட்டிருக்கீங்க? If you don't know your calling, உங்களுடைய அழைப்பு என்ன ஏது என்பது உங்களுக்கு தெரியலனா, go and seek the Lord. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போய் பாருங்க. And if you know your calling, உங்களுடைய அழைப்பை நீங்க அறிந்திருப்பீர்களானால், don't go away from that calling. நீங்கள் அந்த அழைப்பை விட்டு விலகி போய் விடாதீர்கள். Don't add to that calling. அல்லது அந்த அழைப்போடு கூட வேற எதையும் கொஞ்சம் சேர்த்து விடாதீர்கள். There are many talented people in the world. நிறைய சமயத்துல இந்த இருக்கிற உலகத்துல இருக்கிற ஜனங்க பாப்பீங்களானா, but there are not many anointed people. The world பண்ணப்படாதா இருக்காங்க. The world always looks for talented people. இந்த உலகத்துல பார்ப்பீங்கனா நிறைய பேர் வந்து தாளந்தும் திறமை உள்ள ஜனங்களா தான் இருக்காங்க. There will always be someone with better talent than you. நம்மளை விட ரொம்ப நிறைய தாளந்துகளும் திறமைகளும் கொண்டவங்களா இருக்காங்க. There are many people who will have the same talent as you. அதே போல உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய ஜனங்களும் இருக்கிற தாளந்துகள் கொண்டவங்களா இருக்காங்க. But what sets you different? ஆனா இவர்களுக்கும் நமக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துது கேட்டா, it's the anointing of God upon you. தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துது. ஹalleluya. Hallelujah. King Saul, சவுல் ராஜா, was the king of Israel. அவர் இஸ்ரவேலுடைய ராஜாவா இருந்தார். But he was tormented by a spirit. ஆனாலும் அவர் பொல்லாத அசுத்த ஆவியினால வந்து அவர் ரொம்ப அவதிப்பட்டிருந்தார். An evil spirit came to King Saul. அதாவது அசுத்த ஆவி வந்து ஒவ்வொரு தடவையும் வரவிடப்படும் போது சவுலை வந்து ரொம்ப தொந்தரப்படுத்தி கொண்டிருந்தது. And so King Saul summoned someone to play the harp. பிறகு வந்து சவுல் ராஜா இப்படியாக எதிர்பார்த்த யாராவது அந்த நாதஸ்வரம் அந்த இது வாசிப்பாங்களா? How many harp players are in Israel? Many people must know. இஸ்ரவேல்ல பார்ப்பிலானா நிறைய பேர் அந்த தம்புரு அந்த வாத்திய கருவியில வாசிக்கிற நிறைய பேர் இருந்திருக்காங்க. But only David had the anointing. ஆனா என்ன ஆச்சு, தாவீது மாத்திரம் தான் அந்த வாசிக்கிறதுக்கு இஸ்ரவேலுக்கு அந்த ராஜாவாகிய சவுல் போனார். ஹalleluya. Only David had the anointing to break that spirit off of Saul. அந்த அசுத்த ஆவியை வந்து சவுலிடத்திலிருந்து கீழே இறக்கி வைக்கிறதுக்கு தாவீது மாத்திரம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். Your gifting will make room for you. உங்களுடைய அந்த வரங்கள் தாளந்துகள் வந்து அநேகருக்காக அது திறந்து வைக்கப்பட்டதாக இருக்கிறது. Doors will open for your gifting. தேவன் வந்து உங்களுக்கு சில அந்த வரங்களை அந்த தாளந்துகளை திறந்து கொடுப்பார். But it's the anointing of God that will break the yoke. இருந்தாலும் அவைகளை வந்து நடத்துவதற்கு தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்க வேண்டும். When King David was a king, ஏன் சவுல் ராஜா வந்து he was a king, ராஜாவா இருந்தார். he was a shepherd. தாவீது ஏன் இருந்தார் கேட்டா, அவர் வந்து ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தார். And he was a musician. அவர் வந்து ஒரு இசைக்கருவில வாசிக்கிறவர் இருந்தார். There were many shepherds in Israel. இஸ்ரவேல்ல நிறைய மேய்ப்பர்கள் இருந்தார்கள். Israel had many kings. நிறைய ராஜாக்கள் இருந்தார்கள். There were many musicians. நிறைய இசைக்கருவில வாசிக்கிறவர் இருந்தார்கள். But what made David special? அப்போ அந்த தாவீது ஏன், it was his anointing. அவருக்கு அபிஷேகம் இருந்தது நிமித்தம் தான் அவர் அப்படியாக ஆனார். He was a man after God's heart. அவர் வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக தாவீது இருந்தார். Are you after the heart of God? நீங்களும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கீங்களா? Imagine how Noah felt when God said, I will save you. நோவா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தால் தேவன் அவரை நோவா அழைக்கும் போது நான் ரட்சிக்கப் உன்னை காப்பாற்றப் போறேன்னு சொல்லப்படும் போது he must have been very proud. I am the only one who will survive the earth. நோவா இப்படியாக நினைத்து கொண்டிருந்திருக்கலாம், இந்த பூமியிலேயே நான் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டவன் சொல்லி பெருமையா சந்தோஷமா இருந்திருக்கலாம்.
Yet Noah was humble in his life. இருந்தாலும் அப்படி அவர் செய்யாமல் அவர் ரொம்ப தாழ்மையாக நோவா இருந்திருந்தார். He obeyed the Lord. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And he obeyed in every little thing. ஒவ்வொரு விஷயத்திலும் காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருந்தார். But even though obedience is simple, அந்த கீழ்ப்படிதல் காரியமானது ஒரு சாதாரண ஒரு எளிமையான காரியமா இருந்தாலும் following the Lord can be very hard. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவது ஒன்று இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான காரியம். Do you know how long it took Noah to build the ark? இந்த மாதிரி இந்த பேழையை ஆயத்தப்படுத்துவதற்கு நோவாக்கு எவ்வளவு காலம் எடுத்ததுன்னு தெரியுமா? It took 100 years. 100 வருஷம் ஆச்சாம். 100 years for one project. ஒரே ஒரு காரியத்தை பேழையை கட்டுவதற்கு 100 வருஷம் நோவாக்கு ஆயிருக்குது. That's one lifetime. அது ஒரு வாழ்க்கையில ஒரு முறை அந்த மாதிரி நடந்தது. Imagine 100 years doing the same thing over and over again. நீங்க நல்லா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, செய்த காரியத்தையே 100 வருஷமா ஒரே மாதிரி கட்டின்னு இருந்திருக்கிறார். Obeying the Lord, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது it can be very simple. அது ரொம்ப எளிமையான காரியமாக இருக்கலாம். But it's one of the most hardest things to do. ஆனாலும் செய்யுதல் வரும்போது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. Imagine Noah for 100 years he's building the boat. கவனிங்க, அந்த பேழையை கட்டுகிற விஷயத்திலேயே நோவா 100 வருஷம் நேரத்தை செலவழிக்கிறார். God told Noah, நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், I'm going to send rain. நான் மழையை நான் வர வைக்க போகிறேன். Up until that time in Genesis, அந்த காலகட்ட வரைக்கும் there was no rain on the earth. அந்த நோவா பேழையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வரைக்கும் மழை தேசத்துல பூமியிலே பொழியவில்லை. Before Noah, ஆனா நோவாக்கு முன்பதாக it says God would water the ground, the mist would come from the ground. அதாவது நீரூற்றுகள் பூமியிலிருந்து காரியத்தெல்லாம் ஏற்படுத்தினார் பைபிள்ல போட்டிருக்குது. So rain hadn't come yet. அப்போங்க மழை இன்னும் வரவில்லை. They haven't seen rain yet. இன்னும் மழை பார்க்க முடியவில்லை. Even then, even flooding was not there yet. அங்க வெள்ளமும் வரவில்லை. So everyone must be looking at Noah thinking he's crazy. அப்போ எல்லாரும் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து நோவாவை, என்ன நோவாக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, மழையே இல்ல, தண்ணீரே இல்ல, வெள்ளமே இல்ல, ஆனா இந்த ஆளு பார்த்து 100 வருஷமா பேழையை கட்டி கொண்டு இருக்கிறானே. 100 years he went through ridicule. 100 வருஷம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். There are times in our life where we will struggle. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சில காட்டம் வருது. என்னடான்னா ரொம்ப கஷ்டம், ஒரு விதமான கேலி கீர்த்தனமான ஒரு காரியம் வருகிறது. But it is through that struggle, ஆனால் அந்த மாதிரி போராட்டம், அந்த கஷ்டங்கள் மூலமாக that God crafts us more into his image. நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அதிகமாக நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். Job says, யோபு சொல்லுகிறார், God knows the way that I take. நான் போகும் வழியை தேவன் அறிவார். And when God has tested me, அவர் என்னை சோதித்த பிறகு, உடமிட்ட பிறகு I will come forth as pure நான் gold. சுத்த பொன்னாக விளங்குவேன். Many times, அநேக சமயங்களிலே the devil will bring distractions in your life. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில தாக்குதல்கள் சில காரியத்தை கொண்டு வருவார். Don't give up. ஆனாலும் நீங்க விட்டு விடாதீங்க. Keep pressing forward. தொடர்ந்து முன்னேறி தேவன் சொல்லி இருக்கிற காரியத்தை செய்து கொண்டே போங்க. Keep obeying. தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போங்க. God will take care of you. தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களோடு கூட நடத்துவார். Paul says, பவுல் சொல்றார், forgetting everything behind, பின்னானவைகளை எல்லாம் நான் மறந்து I press on towards the நான் goal. முன்னானவைகளை நாடி தேடி ஓடுகிறேன். My dear friend, என் அன்பான சகோதர if there's சகோதரிகளே, one thing I want to encourage you, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை press உற்சாகப்படுத்துறேன். on. தொடர்ந்து முன்னேறுங்க. Keep obeying. நீங்க தொடர்ந்து தேவனுக்கு Keep கீழ்ப்படிங்க. believing. தேவனை தொடர்ந்து விசுவாசிங்க. You're on the brink of your miracle. நீங்கள் அந்த அற்புதத்தின் நடுவில் வந்து கொண்டிருக்கீங்க. அற்புதம் உங்களுக்கு கிடைக்க போற கட்டத்தில் இருப்பீங்க. Maintain the anointing of God in your life. Maintain God's anointing. தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கொண்டு அதை எப்படி வளரணும் பராமரித்துக் கொள்ளுங்க. You don't have to be the most talented. நீங்க ரொம்ப தாளந்து உடையவளாக, திறமை உடையவளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. You don't have to be the best. அல்லது நீங்க ரொம்ப சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. But you can be the most anointed. ஆனாலும் நீங்க மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக நீங்க இருக்கலாம். King Saul was chosen king of Israel. சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். God told Saul, தேவன் சவுலை பார்த்து சொன்னாரு, I want you to kill the Agagites. அமலேக்கியரை நீ முற்றிலுமாக பூமியில் இராதபடிக்கு அழித்து போட வேண்டும் சொன்னார்.
So King Saul got his army together. உடனே கிங் ராஜா வந்து அந்த ராணுவம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அமலேக்கியரை கொலை பண்றதுக்கு போறார். And he went to Agag and he killed everybody. எல்லாரையும் கொலை பண்ணிட்டாரு, எல்லாரையும் சாகடிச்சிட்டாரு. He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரு. But he did not obey God fully. ஆனா முழுவதுமாக அவர் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. God told him, kill everything. தேவன் என்ன சொன்னாரு? Leave nothing alive. Everything you must kill. எல்லாவற்றையும் அழிச்சிடு, ஒன்னு கூட விட்டு வைக்காத, முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. All people and all animals. அங்க இருக்கிற ஜனங்களையும் இருக்கிற அங்க பிராணிகள் எல்லா மிருகங்களையும் அழித்து விடுன்னு தான் சொன்னாரு. But King Saul left the best animals. ஆனாலும் ராஜா சவுல் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, and he kept the king and queen alive as well. நல்ல அந்த மிருகங்கள் அனிமல்கள் போன்ற காரியத்தை எல்லாவற்றையும் அவர் உயிரோடு கூட வச்சிருந்தார். Many times we want to add logic to God's will. அநேக சமயத்துல தேவன் ஒரு காரியத்தை சொன்னா நம்ம வேற விதமான ஒரு காரியத்தை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். We want to think, oh, God did not mean everything. Maybe he wants me to have a little bit for myself. ஒருவேளை எனக்காக தேவனுக்காக கொஞ்சம் வெஜிப்பா அப்படினு கர்த்தர் சொல்லிருப்பாரு. That is the same tactic the serpent in Eden used. The Garden of Eden, the serpent used the same tactic. அதே மாதிரி தந்திரத்தை தான், அதே மாதிரி காரியத்தை தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாளு கிட்ட இந்த சர்ப்பமானது பயன்படுத்தினது. He asked Eve, ஏவாளை பார்த்து கேட்டது, did God really say you should not eat the tree? இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரான்னு கேட்டது. Questioning God's plan. தேவனுடைய திட்டத்தையும் வார்த்தையை கேள்வி கேட்கிறது. That's the first tactic the enemy will use. முதலாவது சாத்தான் நம்மளை அடிக்கிற ஒரு தாக்குதல் ஒரு காரியம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரி தான் நம்மளை பயன்படுத்துவான். Many times he may come and ask you, அநேக சமயத்துல did God really call you? தேவன் உங்களை அழைச்சாரா? Are you even anointed? அல்லது நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானா? If God really loves you, why are bad things happening to you? தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி தேவனை அழைச்சார்னா ஏன் உனக்கு இதெல்லாம் நடக்குது? Questioning God. இந்த மாதிரி எல்லாம் தேவனை கேள்வி கேளு. King Saul, ராஜா சவுல், he was supposed to kill everything. கவனிங்க, அமலேக்கியல இருக்கிற எல்லா மிருகங்களையும் எல்லா மனிதர்களையும் அவர் அழித்திருக்க வேண்டும், சாகடிச்சிருக்க வேண்டும். But he thought to himself, ஆனா அவருக்குள்ள ஒரு காரியம் நினைச்சுக்கிட்டார். I will keep the good things. ஆனா நல்ல நல்ல மிருகங்கள் நல்ல குளுமையான காரியத்தை எல்லாம் வச்சுக்கிறேன். And offer a sacrifice to the Lord. ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தார். No, my dear friends. என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரிலாம் கிடையாது. That's trying to bribe the Lord, bribing. அது ஒரு லஞ்சம் வாங்குற மாதிரி, ஒரு பரிதானம் மாதிரி, அது ஒரு சரியில்லை, ஊழல் பண்ற மாதிரி அது. You're trying to bribe God, giving him a little bit. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி, ஆண்டவரே நான் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தருக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி அது. That's wrong. அதெல்லாம் சரி கிடையாது. When Samuel the prophet came to Saul, சாமுவேல் அந்த சவுல் இடத்துல வராரு. And he said to Saul, சவுலை பார்த்து கேக்குறாரு, obedience is better than sacrifice. அதாவது பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவுதல் உத்தமம். Sacrifice is important for anointing. Sacrifice is important. அதாவது பலியிடுவது முக்கியமானது தான். But obedience is more greater. ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படும்போது பலியிடுவதை பார்க்கலும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. We must obey the Lord first. நம்ம ஆண்டவருக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டுங்க. God is not impressed with money. கர்த்தர் பணத்தை அந்த காரியத்து மேல எல்லாம் அவருக்கு விருப்பம் கிடையாது தேவனுக்கு. God is not impressed with fame and fortune. மேலும் பேரு புகழ் போன்ற காரியத்துக்கெல்லாம் கூட கர்த்தர் ஆள் கிடையாது, அதுக்கெல்லாம் அவர் விருப்பம் கிடையாது. He's not happy with how big your house is. அதே போல பெரிய பெரிய வீடுகள் மாளிகைகள் போன்ற காரியத்திலும் சந்தோஷம் கிடையாது. Or he does not get happy with how nice your car is. அதல்லாத உலக வாழ்க்கை எப்படி அந்தஸ்தோடு கூட காரியமாக போகுது என்பது குறித்த விருப்பம் கிடையாது. What makes the Lord happy? கர்த்தரை பிரியப்படுத்துவது சந்தோஷப்படுத்துவது என்ன என்று கேட்டா, is being a man after God's heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம ஜீவிக்க வேண்டும், மனுஷனாக இருக்க வேண்டும். அதான் அவர் பிரியப்படுத்துது. Before David became king, தாவீது ராஜாவா ஆகிறதுக்கு முன்பதாக he was a shepherd boy. அவர் சாதாரண ஒரு மேய்ப்பன் தான். He had nothing. அவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. What could he give to God? அவர் என்ன தேவனுக்கு கொடுக்க முடியும் பாருங்க. Yet David gave his heart to the Lord. இருந்தாலும் தாவீது தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தார். Give yourself to the Lord, my dear. ஆண்டவருக்கு நீங்க உங்களையே ஒப்பு கொடுங்க சகோதர சகோதரிகளே. It's not about your money. உங்க பணத்தை கொடுக்கணும் என்பதல்ல. It's not about the contacts that you have. அல்லது நீங்க கொண்டு வந்திருக்கிற தொடர்பு போன்ற காரியங்கள் அல்ல. It's not about the fame. அல்லது பேர் புகழ் அல்ல.
It's not about any of the things the world can give. இந்த உலகத்துல வைத்து கொண்டிருக்கிற இல்ல உலகம் கொடுக்கிற எந்த காரியமும் இல்ல. It's about what you can give God in your hand right now. உங்களுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் உங்க கையில என்ன இருக்குதோ அதுதான். Whatever God has given to you, தேவன் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கறாரோ கையில, use that for the Lord. அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. All David had was a slingshot. தாவீதுகிட்ட இருந்ததெல்லாம் அந்த உண்டிகோல் தான். But that slingshot became a giant slayer. அது அந்த கோலியாத்தை கொலை செய்யும்படிக்கு கொன்று போடும்படிக்காக உதவினது. Elisha, எலிசா எடுத்துங்க, only had Elijah's mantle. அது எலியாவினுடைய சால்வை எலிசா கிட்ட இருந்தது. Yet he did many miracles. அதுல வைத்து நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். My dear friend, Moses had a rod. நீங்க மோசேயை கூட எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கிட்ட ஒரு கோல் இருந்தது. Yet that rod was what split the sea. அந்த கோல் மூலமாக அந்த செங்கடலை பிரித்தார். அது மூலமா நிறைய அற்புதங்களை செய்தார். What has God given in your hand? உங்க கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரோ, what has God blessed you with? தேவன் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரோ, use that. அதை நீங்க பயன்படுத்துங்களே. If it's your degree or education, அது உங்களுடைய படிப்பு பட்ட காரியமா கூட இருக்கலாம். even if God has given you money, பணம் கொடுத்தா கூட தேவன், or fame, அல்லது பேர் புகழ்ச்சி கொடுத்தா கூட, use that for the glory of God. இது எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம மகிமைப்படும்படிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க. Because King Saul disobeyed God, தேவனுக்கு சவுல் கீழ்ப்படியாததனால he lost the anointing that was on his life. அவர் தன்னுடைய அபிஷேகத்தையும் ராஜபாரியத்தையும் இழந்து விட்டார். Samuel came to Saul. சாமுவேல் சவுல் கிட்ட வராரு. And Samuel said to Saul, சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, why have you not obeyed the Lord? நீ ஏன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன? Samuel said to Saul, சவுலை பார்த்து சாமுவேல் சொன்னாரு, Saul, if you only obeyed God, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா God would have given you more than what you saved. தேவன் நீ என்னனாலாம் நீ காப்பாத்தி வச்சிருந்தியோ இதுக்கு மேலயும் தேவன் உனக்கு கொடுத்திருந்திருப்பாரே. He would have given you better animals. இன்னும் நல்ல மிருகங்களையும் நல்ல பிராணிகளை கொடுத்திருந்திருப்பாரே. He would have given you more gold. நிறைய தங்கத்தை கொடுத்திருந்திருப்பாரே. Why are you going after such small things? ஏன் சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ போய் பின்னாடி போனே? But Saul was thinking, ஆனாலும் சவுல் யோசித்துக் கொண்டிருந்தார். He said, no Samuel, I'm going to offer this to God. இல்ல சாமுவேலே, இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக வெச்சிருந்தேன்னு சொல்லிருந்தார். And Samuel told Saul, அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார், God has rejected you. தேவன் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார்ப்பா. Do not settle for less, my dear friends. நான் இச்சைகளுக்கு இந்த மாதிரியான காரியங்களுக்கு நாம சேவை செய்யக்கூடாது என்பார சகோதர சகோதரிகள். We run after the things of this world. நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்ம போவோமானால், but one day ஒரு நாள் என்ன ஆகும்? it will all go away. எல்லாமே அது உங்களை விட்டு போய்விடும். It will all go away. எல்லாமே உங்களை விட்டு போய்விடும். When we even in the world today, இந்த உலகத்துல கூட பாத்தீங்களானா, many people run after gold. They go after diamonds. நிறைய பேர் வைரத்துக்கு முன்னாடி போய் நிக்கறாங்க. In heaven, பரலோகத்துல it's all the ground. எல்லாமே தங்கம், வைரம், வைடூரியம், முத்து எல்லாம் கீழ இருக்கும். அது மேல நீங்க நடந்து மிதிச்சிட்டு போவீங்க. It's what we walk upon in heaven. நீங்க பரலோகத்துல அது மேல நடப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. The dust of heaven, அந்த பரலோகத்துல இருக்கிற தூசி காரியங்களை இந்த உலகத்துல இருக்கிற வெளியேறப்பட்ட பொருட்கள் தான். Why are you running after dust? அப்ப ஏன் இந்த மாதிரி தூசி தூளுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கணும்? Why are you going after dirt? ஏன் இந்த தூசி குப்பைகளுக்கெல்லாம் நீங்க பின்னாடி ஓடி கொண்டிருக்கணும்? That's not valuable, my dear friend. அதெல்லாம் வேதத்துல சொல்லப்படவில்லை. அது தேவனுடைய காரியமும் கிடையாது. Go after what's really valuable. தேவன் வேதத்துல என்ன சொல்லியிருக்காரோ வேதத்தின் பின்னாடியும் தேவனுக்கு பின்னாடியும் போங்க. Don't run after the hand of God. Run after God's heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்தான். David was a man after God's heart. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நாமும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். When Samuel turned away from Saul, சாமுவேல் சவுலை விட்டு திரும்பி போன பிறகு Saul grabbed his robe. அந்த சாமுவேலுடைய அங்கியை சவுல் பிடித்து கொண்டான். And he said, do not leave me. ஐயோ என்னை விட்டு போகாதீங்க சாமி, என்னை விட்டு போகாதீங்க. But as Samuel walked away, ஆனா தட்டி விட்டுட்டு இவர் பாரு போயிட்டாரு. His robe tore. அவருடைய அங்கி கீந்து விட்டது. Saul tore Samuel's robe. சவுல் சாமுவேலுடைய அங்கி பிடிக்கும்போது இவர் போனார் பாருங்க, கிழிஞ்சு போயிடுச்சு. And Samuel told Saul, சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னாரு, in the same way you tore my robe, எப்படி நீ என்னுடைய அங்கி கிழிக்கப்பட்டதோ உன்னால God is tearing your kingdom apart. தேவனும் உன்னுடைய ராஜ்யத்தை கிழித்து போடுவார். And God gave King Saul's kingdom to David. தாவீது தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபர்கிட்ட கொடுப்பாரு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தாவீதுக்கு தேவன் அந்த ராஜபாரத்தை மாத்தி கொடுத்துட்டார். What's even more sad,
இதை விட மிக மோசமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, King Saul's son Jonathan, அந்த சவுலுக்கு அவருடைய மகன் யோனத்தான் இருந்தார். he did not inherit the kingdom. ஆனாலும் அந்த யோனத்தான் ராஜபாரத்திலேயோ ராஜ்யத்துக்கு வர முடியவில்லை. Jonathan was a good man. உண்மையிலே சொல்ல போனா யோனத்தான் ஒரு நல்ல மனிதர் தான். He loved David. அவர் தாவீதை ரொம்ப நேசித்தார். But because of what his father did, ஆனா இவருடைய அப்பா என்ன செய்தாரோ தப்பு. he himself lost the kingdom as well. புள்ள அந்த ராஜபாரத்துக்கு வர முடியாம ராஜபாரத்தை இழந்து விட்டார். Bible says, வேதம் என்ன சொல்லுது? I will visit the sins of the fathers to the second and third generation. தகப்பன்மார்கள் செய்த பாவங்களை நாலாம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்னு சொல்றார். Now that sounds very bad. பாருங்க, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். அதுதான் சவுல் வாழ்க்கையில் நடந்தது. That God will hurt the second and third generation. கர்த்தர் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன். But there is a promise. அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். I will bless 1,000 generations of those who love me. என்னை நேசித்து எனக்கு கீழ்ப்படிக்கிறவர்களுடைய சந்ததி 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். My dear friends, என் அன்பான சகோதர சகோதரிகளே, if you want to take care of your future, நீங்க உங்களுடைய எதிர்காலம் போன்ற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், seek after the Lord. தேவனுடைய வார்த்தையை மீது நீ பின்பற்றுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க நடந்து போங்க. Yes, David did sin. உண்மையிலேயே தாவீது பாவம் செய்தான் தான். But he still went after the Lord. இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் பின்னாடி தாவீது போய் கொண்டிருந்தான். Even David's son Solomon. அவருடைய மகன் சாலமோன் கூட பாத்தீங்களானா, Solomon was a good man. சாலமோன் நல்ல மனுஷன் தான். But he married the wrong women. ஆனா நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்டான். And he went after other gods. பெண்களை திருமணம் செய்துட்டு ஒவ்வொரு விக்கிரகமா மாறி மாறி அவன் கடவுளை விட்டு போயிட்டான். But God told Solomon, ஆனா தேவன் சாலமோனை பார்த்து சொன்னார், because of your father David, உங்க தகப்பனுடைய நிமித்தமாக, hallelujah, ஹalleluya, because of your father David, உன்னுடைய தகப்பன் தாவீதின் நிமித்தமாக I will not take the kingdom from you. நான் உன்னிடத்திலிருந்து ராஜ்யத்தை எடுக்க மாட்டேன்பா. Hallelujah. ஹalleluya. Now here's what's even greater. இங்க ஒரு பெரிய கதை இருக்குது. Jesus comes from that lineage. இயேசு அந்த சந்ததியில அந்த பரம்பரையில தான் வரார். Hallelujah. Hallelujah. The same line of David, அதே மனுஷன் தாவீது, the Messiah would one day come. அதே வழியில மேசியாவா அந்த and he would reign forevermore. Jesus is going to reign forever. இயேசு கிறிஸ்துவுடைய பரம்பரையில இருக்கிறார் பாத்துங்க நீங்க. When Jesus first came to earth, இயேசு இந்த பூமியில வரும்போது, he came as a servant. அவர் ஒரு ஊழியக்காரராக பணிவிடை செய்தவராக வந்தார். But Jesus is coming again. ஆனா இயேசு மறுபடியும் திரும்ப வராகிறாரு. And you will come as a king. அவர் ராஜாவாக வர போறார். Hallelujah. Hallelujah. My dear friends, என் அன்பான சகோதர சகோதரிகளே, until that day comes, அவர் வருவார். have a heart after the Lord. கர்த்தருக்கு பின்னாடி கர்த்தர் மீது உங்களுடைய இருதயத்தை கொண்டு இருங்க. Noah obeyed the Lord. நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And he did all that the Lord commanded. எல்லா கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்து முடித்திருந்தார். Because Noah did that, நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தது நிமித்தமாக God protected Noah. தேவன் நோவா குடும்பத்தை காப்பாத்தினார். And here is one of my favorite verses. Who shut the ark's door? யாரு அந்த நோவாவுடைய அந்த பேழையுடைய கதவை மூடினது தெரியுங்களா? Noah built the ark, but Noah did not shut the door when the flood came. உள்ள இருந்தாலும் அவர் பாதுகாப்புக்காக நோவா கதவை மூடவில்லை. Do you know who shut the door? யார் அந்த கதவை அடைத்தது தெரியுமா? It was God. தேவன் கதவை அடைத்தாராம். God protected Noah. தேவன் உள்ள நோவாவை எல்லாரும் வைத்து கதவை அடைத்து விட்டார். Even when you obey the Lord fully, கர்த்தருக்கு முழுவதுமாக நோவா கீழ்ப்படிந்திருந்தாலும் God's anointing must still be there. தேவனுடைய அபிஷேகம் அந்த கீழ்ப்படிதல் இருக்குது. God's presence will still be there. தேவனுடைய பிரசன்னம் கீழ்ப்படிதல் இருக்குது. God shut Noah in the ark. கர்த்தர் நோவா உள்ள வைத்துட்டு அந்த பேழையை அடைத்து போட்டார். And protected him. நோவாவை பாதுகாத்தார். When you obey the Lord, my dear friends, நீங்க ஆண்டவருக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, it may seem simple, அதாவது கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு ரொம்ப எளிமையான காரியம்தான். but the Lord will bless what he gives you. அந்த மாதிரி செய்யும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். In the Hebrew, எபிரேயர்ல ark does not mean boat. பேழை என்பது படகாக அர்த்தப்படுத்தவில்லை. Ark actually means a box. பேழை என்பது ஒரு பெட்டகம், ஒரு பெட்டியாக அது சொல்லப்படுகிறது. Noah built a box. நோவா உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தல, ஒரு பொட்டியை தான் ஆயத்தப்படுத்தினார். That's where we get the term Ark of the Covenant. அது நம்ம உடன்படிக்கை பெட்டினுக்கு அடையாளமாக அது இருந்தது. In fact, Noah's
it's basically called Noah's box. சொல்ல போனா அது வந்து நோவாவுடைய பெட்டி அப்படின்னு சொல்லலாம். It's not even supposed to float. அது வந்து தண்ணி வரும்போது அது மேல மிதந்து கொண்டு வருது. Yeah, even God made it float as well. God made the boat float. தேவன் வந்து அந்த படகை, அந்த பேழை, அந்த பாக்ஸை சொல்லிக்கலாம், எதை வேணா சொல்லிக்கலாம், மேல மிதந்து செய்திருக்கிறார். Just simple obedience, ஒரு my dear friend. சின்ன கீழ்ப்படிதல்னால தான் இவ்வளவு காரியம் நடந்தது. It does not have to be great things. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய காரியமா செய்யணும் நடக்கணும் என்பதால் அர்த்தம் அல்ல. What you do for God, நீங்க ஆண்டவருக்காக ஜீவிக்கும் போது, கீழ்ப்படியும் போது will bless you தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். and will bless your future generation. உங்களுடைய சந்ததி, எதிர்கால சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Because Noah obeyed God. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால not only was Noah saved, நோவா மாத்திரம் காப்பாற்றப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான் சொல்ல முடியாது. his whole family was saved. அந்த முழு குடும்பத்தார 8 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். Today many of you in your hearts, இன்றைக்கு உங்களுடைய அநேகருடைய இருதயத்துல you are asking God to bless your family. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்காக கேக்குறீங்க. You want, not only do you want to be blessed, you want your family to be blessed. நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் விரும்புறீங்க. There is a secret to blessing your family, my dear friends. இந்த மாதிரி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ரகசியம் நான் சொல்லுகிறேன். Follow after the Lord. கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. Be faithful in your family. உங்க குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. When you are faithful, நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது, when you are faithful in little, நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக இருந்தால் God can make you faithful in much. தேவன் அநேகத்துல உங்களை உண்மை உள்ளவர்களாக வைப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. You don't need to be big. உங்களுக்கு பெரிய பாட்டிப்பெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. Just small steps, small obedience. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் போதும். In the end, Noah நோவா blessed the whole earth. The whole earth was blessed because of Noah. நோவாவின் நிமித்தமாக பூமி அனைத்தும் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Just because of simple obedience. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண கீழ்ப்படிதல் மூலமாக தேவன் இப்படியாக ஆசீர்வதித்தார். So as I come to a close, எனவே இப்போ இந்த செய்தியின் முடிவில் நான் வந்துட்டேன். I want to encourage you. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். Just follow the word of God. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. Be fully yielded to God. முழுதுமாக கர்த்தருக்கு விட்டு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Submit yourselves fully to God. கர்த்தருக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு பலியாக தேவனுக்காக ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. And the little that you have, நீங்க உங்க கையில வச்சிருக்கிற கொஞ்சம் சின்ன காரியமா God இருந்தாலும் will make it much. தேவன் அதை பெரிதாக ஆற்றி அதை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. I'm going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Dear Jesus, இயேசுவே, we thank you for this day. இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we ask that you help us to be obedient. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீ எங்களுக்கு I விரும்புகிறீர். pray for my brothers and sisters. ஆண்டவரே, இங்க இருக்கிற சகோதர சகோதரி எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். Lord, help us to be obedient to your ஆண்டவரே, will. உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. Just like Noah. நோவா எப்படி உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்பற்றினானோ, Let us be fully yielded to your ஆண்டவரே will. முழுவதுமாக எங்களை உம்மிடத்தில் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves fully into your plan. ஆண்டவரே, முழுவதுமாக உம்முடைய சித்தம், உம்முடைய திட்ட நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். Lord, take the little that we have. ஆண்டவரே, எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து, And we ask that you make it much in your name. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Bless us. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். Bless our family. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை And ஆசீர்வதியும். let us be a blessing. ஆண்டவரே, நாங்கள் அன்பானவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க செய்யும். Use us mightily. எங்களை வல்லமையாக பயன்படுத்தும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவளை கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.